எனவே சதுர்வேதி மங்கலம் என்கிற சிறப்பு பெயருடன் இந்த ஊர் விளங்கி வந்துள்ளது. ஒரு காலத்தில் இந்த திருக்கோயிலை அந்தணர்கள் சபையை நிர்வகித்து வந்ததாகவும் அவர்களுக்காக சில கிராமங்கள் தானமாக கொடுக்கப்பட்டன என்றும் கல்வெட்டு தகவல்கள் கூறுகின்றன. வேத பிராயணங்களும் சத் சங்க கூட்டங்களும் இங்கு அதிகம் நடந்துள்ளன. பாண்டவர் வம்சத்தில் வந்த பரீட்சித்து மகாராஜாவை அறிவோம். இவன் அர்ஜுனனின் பேரன், அபிமன்யுனுடைய மகன். உத்திரையின் வயிற்றில் பரீட்சித்து இருந்தபொழுது மகாபாரத யுத்தம் நடந்தது. கருவிலேயே பரீட்சித்தத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக அஸ்வத்தாமன் எய்த அஸ்திரத்தை ஸ்ரீமத் நாராயணன் காத்து அருளினார் என்பது புராணம். எனவே பிறப்பதற்கு முன்னரே மாலவனின் அருள் பெற்றவர் பரீட்சித்து கானகத்தில் வேட்டையாட சென்றபோது ஒரு முனிவரின் தவத்துக்கு இடையூறு செய்யும் விதமாக அவரது கழுத்தில் இருந்த பாம்பு ஒன்றை எடுத்து மாலையாக அவரது கழுத்தில் போட்டார். பரீட்சித்து மகாராஜா இதை கண்டு வெகுண்டான் முனிவனின் மகன். இன்றளவில் இருந்து 7ஆம் நாள் இந்த மகாராஜா பாம்பு கடித்து சாவான் என்று சாபம் விட்டான். இந்த சாபத்தை தன் தவ வலிமையாலும் பிற ரிஷிகளினுடைய மூலம் அறிந்து கொண்டாலும் இறப்பிலிருந்து பரீட்சித்தால் தப்ப முடியவில்லை. சரியாக 7வது நாள் அன்று பாம்பு கடித்து இறந்தான். இவனை கடித்த பாம்பு கார்கோடகன் என்று தேவி பாகவதத்தின் ஒரு குறிப்பு உண்டு. கத்துருவின் புத்திரன்தான் கார்கோடகன். அஷ்டமா நாகங்களில் ஒருவன், நாகங்களுக்கெல்லாம் தலைவனாக போற்றப்படுபவன். யாரோ ஒரு முனி புத்திரனுடைய சாபத்தால் தன் தந்தை பாம்பு தீண்டி பலியானார் என்ற தகவல் அறிந்த பரீட்சித்துவினுடைய புதல்வன் ஜனமேஜயன் கோபமடைந்தான். ஒரு விசேஷமான யாகம் நடத்த துவங்கினான். அக்னியை வளர்த்தான். அந்த யாக அக்னியில் பூலோகத்தில் உள்ள பாம்புகள் அத்தனையும் தீயில் விழுந்து பொசுங்க செய்தான். ஆயிரக்கணக்கான நாகங்கள் எங்கெங்கிருந்தோ வந்து யாகத்தீயில் விழுந்து பொசுங்கின. நாகங்களுக்கெல்லாம் அரசனான கார்கோடகன் தான் எப்படியும் இதிலிருந்து தப்ப வேண்டும் என்று சிந்தித்தான். மகாவிஷ்ணுவிடம் சென்றான். இந்த யாகத்தீயில் தான் பாதிக்கப்படாமல் இருக்க அருள் வேண்டும் என்று வரம் கேட்டான். அதற்கு மகாவிஷ்ணு சௌந்தரேஸ்வரர் அருள் பாலித்து வரும் திருத்தலம் ஒன்று உள்ளது. அங்கு உரையும் மகாதேவனை பூஜித்து வழங்கினால் நீயும் உன் குடும்பமும் காப்பாற்றப்படுவாய் என்று சொல்லி காமரசவள்ளி என்று இன்று அழைக்கப்படுகிற திருத்தலத்துக்கு செல்லும் வழியை கூறினார்.